ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரமும் தரிசனத்திற்கு ஆகக்கூடிய நேரம் பற்றியும் திருமலை திருப்பதி பற்றிய சில முக்கியமான செய்திகளையும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் எப்பவும் போல் இன்னைக்கு அதிகாலை 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் நாளை அதிகாலை 3 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் எல்லாமே காலையில் 5:30 மணிக்குள்ளே கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 எஸ்எஸ்டி கவுண்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நிலவரப்படி இந்த எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ் காலையில் 5:30 மணிக்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் எப்பவும் போல் இன்னைக்கு அதிகாலை 6 மணிக்கு திவ்ய தரிசன கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் அங்கே கொடுத்தாங்க. இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸும் காலையில் 9:30 மணிக்கே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டு ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் இருக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக நடந்து வந்து தான் நீங்கள் தரிசனத்திற்கு வர முடியும். ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸை வாங்கிட்டு நீங்கள் பஸ் மூலமாகவோ அல்லது உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ திருமலை தரிசனத்திற்கு வர முடியாது. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் என்பது நடந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய டோக்கன். ஸோ ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய 50வது படியில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கனை 1250வது படியில் ஒரு முறை ஸ்கேன் செஞ்சுக்கணும். அப்படி நம்ம ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் அந்த திவ்ய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். அதனால் ஸ்ரீவாரிமெட்டு 50வது படியில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கனை மறக்காமல் 1250வது படியில் ஒரு முறை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. நேற்று ஒரு ஃபாலோவர் கேட்டிருந்தாங்க, ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கனை வாங்கிட்டு அலிப்பிரி நடைபாதை வழியாக நான் நடந்து போகலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்படி நாம் செய்ய முடியாது. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் வாங்குறீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக நடந்து வந்து திருமலைக்கு ரீச் ஆனால் மட்டும்தான் அந்த டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். இந்த டோக்கன் வாங்கிட்டு அலிப்பிரி நடைபாதை வழியாகவோ ஓன் வெஹிக்கிள்லையோ அல்லது பஸ் மூலமாகவோ யாருமே போயிடக்கூடாது அப்படின்றத என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய 1250வது படியில் ஒரு முறை இந்த டோக்கனை ஸ்கேன் பண்ணுறாங்க. அலிப்பிரி நடைபாதை வழியில் எந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸும் இதுவரைக்கும் கொடுக்கறது கிடையாது. அலிப்பிரி நடைபாதை வழியாக நடந்து போகணும்னா நம்மக்கிட்ட திவ்ய தரிசன டோக்கனோ எஸ்எஸ்டி டோக்கனோ அல்லது ஏதாவது தரிசன டிக்கெட்டோ இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. எந்த டோக்கனும் இல்லைனாலும் எந்த தரிசன டிக்கெட் இல்லைனாலும் நம்ம அலிப்பிரி நடைபாதை வழியாக நடந்து போகலாம். பட் தரிசனத்திற்கு என்கிட்ட எந்த தரிசன டிக்கெட்டும் இல்லை, டோக்கனும் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். அல்லது உங்ககிட்ட ஆல்ரெடி ஏதாவது திவ்ய தரிசன டிக்கெட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்காமல் கூட அதே தரிசன டிக்கெட் வச்சுட்டு கூட நீங்கள் அலிப்பிரி நடைபாதை வழியாக நடந்து போகலாம். மற்றபடி அலிப்பிரி நடைபாதை வழியாகவோ அல்லது ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாகவோ நடந்து போகிறதுக்கு நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு டோக்கனோ அல்லது தரிசன டிக்கெட்டோ இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. நேற்று திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 67,245. நேற்று முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 25,054. நேற்றைய உண்டியல் காணிக்கை 4.51 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் 14 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 8 முதல் 10 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இன்று 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 2 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 4.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். ஏர்லி மார்னிங் எஸ்எஸ்டி ஸ்லாட் டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். இன்ஃபேன் தரிசனத்திற்காகவும் டோனார் தரிசனத்திற்காகவும் சுபதம் என்ட்ரி வழியாக தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 10 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் இருக்கக்கூடிய கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலில் இன்று ஜூலை 10ஆம் தேதி தொடங்கி ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 3 நாட்கள் சட்சாத்கர வைபோத்சவம் நடக்க இருக்குது. இந்த 3 நாட்களுமே காலை 10 மணி தொடங்கி 11 மணி சமயத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கு சினப்பன திருமஞ்சனம் நடக்கும். இன்று ஜூலை 10ஆம் தேதி
பெரிய சேஷ வாகனத்திலும், நாளை ஜூலை 11ஆம் தேதி ஹனுமந்த வாகனத்திலும், நாளை மறுநாள் ஜூலை 12ஆம் தேதி கருட வாகனத்திலும் ஸ்ரீனிவாச மங்காபுரம் மாட வீதிகளை வலம் வந்து உற்சவமூர்த்திகள் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. ஜூலை 13ஆம் தேதி ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோவிலில் வருடம் ஒரு முறை நடக்கக்கூடிய பார்வேட்ட உற்சவம் நடக்க இருக்குது. இதனைத் தொடர்ந்து சில ஆர்ஜித சேவாக்கள் ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோவிலில் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஜூலை 11ஆம் தேதி திருப்பாவாடா சேவாவும், ஜூலை 10ஆம் தேதி தொடங்கி ஜூலை 13ஆம் தேதி வரைக்கும் ஆர்ஜித கல்யாண உற்சவமும் ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோவிலில் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த முறை திருமலை அகாமடேஷன் ஆன்லைனில் ஓப்பன் ஆன சமயத்தில் நிறைய பக்ஸ் இருந்த காரணத்தினால நிறைய பேரால் ஆன்லைனில் அகாமடேஷன் திருமலை லொக்கேஷனுக்கு புக் பண்ண முடியல. திருப்பதி லொக்கேஷனுக்கும் தலக்கோணா லொக்கேஷனுக்கும் எந்த இஷ்யூவும் இல்லாமல் அகாமடேஷன் சூப்பராக ஆன்லைனில் எல்லாராலையுமே புக் பண்ண முடிஞ்சது. திருமலா லொக்கேஷனுக்கு மட்டும் ஆன்லைனில் அகாமடேஷன் புக் பண்ணுறதுக்கு இஷ்யூஸ் இருந்தது. சில மணித்துளிகளுக்கு பிறகு அந்த இஷ்யூஸும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட், அங்க பிரதட்சணம் தரிசன டிக்கெட், லக்கி டிப்பில் செலக்ட் ஆனவங்க இவங்க எல்லாமே வரிசையாக அகாமடேஷன் புக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணவங்களுக்கு மட்டும் அந்த இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகாமல் லாஸ்ட் மினிட்ல தான் அந்த இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அதற்குள்ளேயே அகாமடேஷன் மோஸ்ட்லி எல்லாருமே புக் பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணவங்க நிறைய பேர் அகாமடேஷன் ஆன்லைனில் திருமலா லொக்கேஷனுக்கு புக் பண்ண முடியலை. ஸோ இதற்கு பதிலாக ஆஃப்லைனில் அகாமடேஷன் புக் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ்னு சில ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்தீங்க. இப்போ அதை பற்றி பார்க்கலாம். திருமலை லொக்கேஷனுக்கு ஆன்லைனில் அகாமடேஷன் புக் பண்ணணும்னா மட்டும்தான் நம்மக்கிட்ட ஏதாவது தரிசன டிக்கெட் இருக்கணும் என்பது அவசியம். ஆஃப்லைனில், அதாவது நீங்கள் நேரடியாக திருமலைக்கு போய் ரூம் புக் பண்ண விருப்பப்பட்டால் எந்தவித தரிசன டிக்கெட்டும் நம்மக்கிட்ட இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம நேரடியாக திருமலைக்கு போய் அகாமடேஷன் புக் பண்ணிக்கலாம். திருமலையில் இருக்கக்கூடிய CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் தினமுமே அதிகாலை 5 மணிக்கு ஓப்பன் செஞ்சு ஆஃப்லைனில் ரூம் இஷ்யூ பண்ண ஆரம்பிப்பாங்க. அதிகாலை 5 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் இந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் இருக்கும் என்பது சொல்ல முடியாது. க்ளோசிங் டைம் என்பது ஃபிக்ஸட் கிடையாது. எத்தனை ரூம்ஸ் அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அத்தனை ரூம்ஸும் இஷ்யூ பண்ணுற வரைக்கும், அது நைட் 10 மணி ஆனாலும் சரி 9 மணி ஆனாலும் சரி, ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கண்டினியூஸாக இயங்கிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ரூம்ஸ் எல்லாமே இஷ்யூ பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா இம்மிடியட்டாக அந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது காலை 11 மணியாகவும் இருக்கலாம், 12 மணியாகவும் இருக்கலாம். ஸோ ரூம்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் இயங்கும். இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம், 1000 ரூபாய் ரூம் கொடுப்பாங்க. 50 ரூபாய் ரூமும் 100 ரூபாய் ரூமும் நமக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க. 1000 ரூபாய் ரூம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் புக்கிங் பண்ணக்கூடிய சமயத்தில் ஸ்பெசிஃபிக்காக 1000 ரூபாய் ரூம் வேணும் என்பதை நீங்கள் கேட்டு அவங்கக்கிட்ட புக் பண்ணிக்கணும். 50 ரூபாய் ரூம் வேணும், 100 ரூபாய் ரூம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. டிஃபால்ட்டாக அவங்கக்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அதில் 50 ரூபாய் ரூமோ 100 ரூபாய் ரூமோ நமக்கு அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ 50 ரூபாய் ரூம் வேணும், 100 ரூபாய் ரூம் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. 1000 ரூபாய் ரூம் வேணும்னு தேவைப்பட்டால் மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக கேட்டு வாங்கிக்கலாம். எந்த ஒரு டேரிஃப் ரூமாக இருந்தாலும் 50 ரூபாய், 100 ரூபாய், 1000 ரூபாய், இது போல் எந்த டேரிஃப் ரூமாக இருந்தாலும் நமக்கு ஒரு ரூம் கிடைக்குதுன்னா அந்த ரூமில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் நம்முடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்தும் நம்முடைய கன்வீனியன்ஸை பொறுத்தும் தங்கிக்கலாம். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ரூம்லேயே 2 நபர்கள் முதல் 10-12 பேர் வரை கூட நம்ம தாராளமாக தங்கிக்கலாம். அது நம்முடைய கன்வீனியன்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்தது தான். மற்றபடி இத்தனை பேர் தான் ஒரு ரூமில் தங்கணும் அப்படின்றது மேக்ஸிமம் லிமிட் அவங்க எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது. பட் மினிமம் லிமிட் இருக்குது. ஒரு ரூம் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணணும்னாலும் ஆஃப்லைனில் புக் பண்ணணும்னாலும் மினிமம் 2 பேர் இருந்தால் மட்டும்தான் அவங்க ரூம் இஷ்யூ பண்ணுவாங்க. மினிமம் 2 பேர் இருக்காங்களா என்பதையும் அவங்க ஒரு முறை செக் பண்ணிப்பாங்க. ரூம் கீ கொடுக்குற சமயத்தில் அவங்க ஒரு முறை செக் பண்ணிட்டு தான் நம்ம கையில் ரூம் கீ கொடுப்பாங்க. ஸோ மினிமம் 2 நபர்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம ரூம் புக் பண்ண முடியும். தனி ஒரு நபருக்கு ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் திருமலா லொக்கேஷன் ஆனாலும் திருப்பதி லொக்கேஷன் ஆனாலும் TTD ரூம் இஷ்யூ பண்ணுறது கிடையாது. அதற்கடுத்து காலையில் 5 மணிக்கு இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் ஆகும். பட் நைட் 1 மணி 2 மணியிலிருந்தே க்யூவில் நின்றுட்டு இருப்பாங்க. வீக்கெண்ட்ஸ்னால் இன்னுமே இதற்கு அதிகமாக கூட்டம் இருக்கும். வீக் டேஸில் கொஞ்சம் நார்மலான கூட்டம் இருக்கும்.
சப்போஸ் நாங்கள் 20 பேர் வரைக்கும் போயிருக்கோம், எங்களுக்கு ஒரு ரூம் பத்தாது, 2 அல்லது 3 ரூம் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு 3 ரூம் தேவைப்பட்டால் 3 பேர் அவங்களுடைய ஓன் ஆதார் கார்டை வைத்து க்யூவில் நிற்கணும். சில பேர் கேட்குறீங்க, எங்கள் அம்மா கிட்ட ஆதார் கார்டு இருக்குது, என்கிட்ட கிடையாது, எங்கள் அம்மாவுடைய ஆதார் கார்டு வைத்து நான் க்யூவில் நிற்கலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி நிற்க முடியாது. யார் க்யூவில் நிற்கிறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு வச்சுருக்கணும். மற்றபடி ஆதார் கார்டு ஒரிஜினலாகவும் இருக்கலாம், ஜெராக்ஸாகவும் இருக்கலாம், இல்லைனா சின்னதாக ஒரு ஐடி கார்டு மாதிரி இப்போ ஆதார் கார்டு இஷ்யூ பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் கார்டு, அதுவாகவும் இருக்கலாம். அது எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஆனால் மொபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பி ஆதார் கார்டை சில நேரங்களில் ஆக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு ஹார்ட் காப்பி ஆஃப் ஆதார் கார்டு, ஒரிஜினலோ ஜெராக்ஸோ அல்லது பிளாஸ்டிக் ஐடி கார்டு போல் இருக்கக்கூடிய ஆதார் கார்டோ ஏதாவது ஒன்று நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கிறது தான் நமக்கு சேஃப்டியாக இருக்கும். ஆதார் கார்டை வைத்து நம்ம க்யூவில் நின்ன பிறகு, நம்முடைய டர்ன் வந்த பிறகு, நம்ம ரிசப்ஷன் ஆஃபீஸ் பக்கத்தில் போன உடனே நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் நோட் பண்ணிவிட்டு நம்ம கையில் ஒரு ஸ்லிப் ஜெனரேட் பண்ணி கையில் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் நம்முடைய புக்கிங் நம்பர் இருக்கும். இந்த புக்கிங் நம்பர் ஒவ்வொரு ரூம் அலாட் ஆக ஆக இந்த நம்பர் மூவ் ஆகிட்டே வரும். எந்த புக்கிங் நம்பர் இப்போ அலாட் ஆகியிருக்கு என்பது சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஏஆர்பி கவுண்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எல்இடி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். தற்சமயம் 50 ரூபாய் 100 ரூபாய் ரூம் எந்த புக்கிங் நம்பர் அலாட் ஆகியிருக்கு, 1000 ரூபாய் ரூம் எந்த புக்கிங் நம்பர் அலாட் ஆகியிருக்கு அப்படின்றது அங்கே ஸ்க்ரீனில் ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய ரூம் புக்கிங் நம்பர் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் என்பதை நீங்கள் அதை வச்சே கெஸ் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு கையில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்லிப்பை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். அந்த ஸ்லிப்லேயே உங்களுக்கு ரூம் அலாட் ஆகிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் என்பதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதிகாலை 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளேயே நமக்கு ரூம் ஸ்லிப் கிடச்சிருச்சுன்னா மேக்ஸிமம் 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே நமக்கு ரூம் அலாட் ஆகிடும். அதற்கப்புறம் 7 மணிக்கு அப்புறம் கொஞ்சம் நம்ம க்யூவில் நிற்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரூம் அலாட் ஆகிறதுக்கு டிலே ஆகும். இது மேக்ஸிமம் 4 ஹவர்ஸ் கூட ஆகலாம், 5 ஹவர்ஸ் கூட ஆகலாம். அன்றைய நாள் கூட்டத்தை பொறுத்து ரூம் அலாட்மெண்ட் என்பது கொஞ்சம் டைமிங் முன்ன பின்ன மாறுபடும். ரூம் புக்கிங் பண்ணக்கூடிய சமயத்தில் நம்மக்கிட்ட நம்முடைய மொபைல் நம்பர் வாங்கிப்பாங்க. அந்த மொபைல் நம்பருக்கு தான் ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வரும். ரூம் அலாட்மெண்ட் மெசேஜில் எந்த கெஸ்ட் ஹவுஸில் எந்த ஃப்ளோரில் எந்த ரூம் நம்பர் நமக்கு அலாட் ஆகியிருக்கு என்பதை பற்றியும், அந்த கெஸ்ட் ஹவுஸ் போகிறதுக்கான கூகுள் மேப் லொக்கேஷனும், எத்தனை மணி நேரத்திற்குள்ளே வந்து நம்ம இந்த ரூமை வாங்கிக்கணும் என்பதும் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நமக்கு வந்திருக்கக்கூடிய ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ்குள்ளேயே இருக்கும். ஸோ அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய டைமுக்குள்ளே நம்ம போய் அங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸில் நாம் ரூம் கீ வாங்கிக்கணும். ரிசப்ஷன் ஆஃபீஸுக்கு போன உடனே நம்முடைய ரூம் ஸ்லிப் தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஸோ இந்த ரூம் ஸ்லிப்பை நீங்கள் தொலைச்சிடவே கூடாது, பத்திரமா வச்சுக்கணும். அந்த ரூம் ஸ்லிப்பை கொடுத்தோம்னா நமக்கு 50 ரூபாய் ரூம் 100 ரூபாய் ரூம் எது அலாட் ஆகியிருந்தாலும் அந்த 50 ரூபாய் ரூம் நமக்கு அலாட் ஆகியிருக்குன்னா 50 ரூபாய் ஒரு நாளுக்குரிய ரெண்ட்டும் கூடவே 500 ரூபாய் காஷன் டெபாசிட்டும் வாங்கிப்பாங்க. 100 ரூபாய் ரெண்ட் ரூம் நமக்கு அலாட் ஆகியிருக்குன்னா 100 ரூபாய் ரெண்ட்டும் 500 ரூபாய் காஷன் டெபாசிட்டும் வாங்கிப்பாங்க. இந்த அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுறதுக்கு கேஷ் வாங்கிக்கிறது கிடையாது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அல்லது யூபிஐ அக்செப்ட் பண்ணிப்பாங்க. 1000 ரூபாய் ரூம் நமக்கு அலாட் ஆகியிருக்குன்னா 1000 ரூபாய் ரூம் ரெண்ட்டும் 1000 ரூபாய் காஷன் டெபாசிட்டும் மொத்தம் 2000 ரூபாய் நம்ம பே பண்ணணும். நம்ம பே பண்ணக்கூடிய காஷன் டெபாசிட் நாம் ரூம் வெக்கேட் பண்ணி அவங்க கீ ரிட்டர்ன் பண்ண அந்த நேரத்திலிருந்து 5 to 7 பேங்கிங் டேஸுக்குள்ளே நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த காஷன் டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிடும். நமக்கு அலாட்டான கெஸ்ட் ஹவுஸில் போய் ரிசப்ஷன் ஆஃபீஸில் நம்முடைய ரூம் ஸ்லிப் கொடுத்து நம்ம ரூம் வாங்குறப்போ மறுமுறை அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ரூம் கீ ரிட்டர்ன் பண்ணக்கூடிய சமயத்தில், அதாவது ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு ரூம் கீ ரிட்டர்ன் பண்ணக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு நபர் முதல்ல ரூம் வாங்குறப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்களோ அதே நபர் தான் மறுபடியும் ரூம் கீ ரிட்டர்ன் பண்ணுற சமயத்துலேயும் ஃபோட்டோ எடுத்துக்கணும். இந்த 2 ஃபோட்டோ மேட்ச் ஆனால் மட்டும்தான் காஷன் டெபாசிட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ப்ராப்பராக ரீஃபண்ட் ஆகும். இல்லைனா காஷன் டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிறதுக்கு நிறைய டைம் இழுத்துட்டே போகும். நம்ம கால் பண்ணி அவங்கள காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரூம் வாங்கக்கூடிய நபரும் ரூம் கீ ரிட்டர்ன் பண்ணக்கூடிய நபரும் ஒரே நபராக இருக்கணும். இது ஒரு ரூல். அதே போல் மற்றும் ஒரு காமனான ரூல் இருக்குது. இந்த ரூல்ஸ் எல்லாமே ஆன்லைனில் ரூம் புக் பண்ணாலும் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணாலும் பொருந்தும். ஒரு முறை நம்முடைய ஆதார் கார்டு கொடுத்து நம்ம திருமலா லொக்கேஷனுக்கு ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ
ரூம் புக் பண்ணியிருந்தோம்னா. மறுபடியும் திருமலா லொக்கேஷனுக்கே ஆன்லைனில் அல்லது ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். இது ஒரு காமன் ரூல். ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறப்போ 18 வயது மேற்பட்டவர்களுடைய ஆதார் கார்டு வைத்து தான் நம்ம ரூம் புக் பண்ண முடியும். 18 வயது கீழ் இருக்கக்கூடியவர்களுக்கும் அவர்களுடைய ஆதார் கார்டும் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறப்போ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் ஆன்லைனில் நீங்கள் 18 வயது கீழ் இருக்கக்கூடியவர்களுடைய ஆதார் கார்டு கொடுத்தும் நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் 18 வயது கீழ் இருக்கக்கூடியவர்களுடைய ஆதார் கார்டு ரூம் புக்கிங்காக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ 18 வயது மேற்பட்டவர்களுடைய ஆதார் கார்டும் 18 வயது மேற்பட்டவர்கள் மட்டும்தான் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணிக்க முடியும். ரூம் கிடைச்ச பிறகு உங்ககிட்ட 18 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்கள உங்களோட ஸ்டே பண்ண வச்சுக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ரூம் புக் பண்ணுறப்போ 18 வயது மேற்பட்டவர்கள் அவர்களுடைய ஆதார் கார்டை வைத்து கியூவில் நின்று ரூம் புக் பண்ணிக்கணும். தினமுமே அதிகாலை 5 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரை அவர்களுடைய கைவசம் இருக்கக்கூடிய வேக்கன்ட் ரூம்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிற வரைக்கும் கவுண்டரை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதற்கப்புறம் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மறுபடியும் ஈவினிங் 6 மணி போல் நிறைய ரூம்ஸ் வேக்கண்ட்டாக இருந்துச்சுன்னா 6 மணிக்கு ஒரு முறை ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரை ஓப்பன் செஞ்சு எத்தனை ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கோ அத்தனை ரூம்ஸ் ஃபில் ஆகிற வரைக்கும் மறுபடியும் ரூம் இஷ்யூ பண்ணுவாங்க. ஈவினிங் 6 மணிக்கு ஓப்பன் ஆகிற இந்த ரூம் புக்கிங் கவுண்டர் வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் ஈவினிங் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஈவினிங் ஸ்கெடியூலில் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இது 4-5 மணியிலிருந்தே ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் முன்னாடி இருக்கக்கூடிய போலீஸ் செக்யூரிட்டி அஃபிஷியல்ஸ் மைக்கில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஈவினிங் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, ரூம் வேக்கன்சி எதுவும் கிடையாது, ஸோ க்யூவில் நின்று டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் என்பதையும் அவங்க இன்ஃபர்மேஷன் மைக்கில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ காலையில் 5 மணிக்கும் ஈவினிங் 6 மணி ஒரு முறைக்கும் இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ரூம் வேக்கன்சியை பொறுத்து ஓப்பன் பண்ணுவாங்க. இது எல்லாமே தான் ஆஃப்லைனில் திருமலை லொக்கேஷனுக்கு டைரெக்டாக நாம் போய் ரூம் புக் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.